எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். இந்த நாள் நம்ம தியானிக்கு போகிற வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் சாப்டர் 10 verses 28. யோவான 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்துலேருந்து வாசிக்க போகிறோம். நம்ம இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பன். அவர் பின்பற்றுகிற ஆடுகளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன். முதலாவது பாயிண்ட்டு. அதே வசனத்தை சொல்கிறாரு, அவர்கள் கெட்டு போவதில்லை. நெக்ஸ்ட்டு என்னுடைய என் கருத்துலேருந்து அவர்களை ஒருவரும் பறிச்சிக்க முடியாது அப்படின்னு நம்ம நல்ல மேய்ப்பன் நம்ம இயேசு சொல்கிறாரு நம்மளை பார்த்து. இப்போது முதலாவது அவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை அழிப்பேன்றாரு. ஓகேங்களா? இந்த இப்போது டெம்பரரி உலகத்தில் நம்ம ஃப்யூச்சருக்கு, நம்ம ஹெல்த்து, நம்ம பசங்க எஜுகேஷனு, சொசைட்டியில் மரியாதை அப்படின்னு இவ்வளோ ஒரு காரியத்தை நம்ம அலக்கழித்து நம்ம எல்லா வகையிலும் கஷ்டப்பட்டு ஒரு நல்லாக்கணும்னு நினைக்கிறோம். அழிஞ்சு போகிற இந்த உலகத்துக்கு ஒரு டெம்பரவரியான ஒரு லைஃப்க்கு நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன், அன்பு, சந்தோஷம், சமாதானம் நிரம்பி இருக்கிற இடத்துல அவருடைய ராஜ்யத்தில், ஓகேங்களா, நாம் இருக்க போகிறோங்க. அதுக்கு நம்ம பங்குதாரர்களாக இருக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் உண்மையாக பின்பற்றுகிறார்களோ, அந்த நல்ல மேய்ப்பனை பின்பற்றுகிற ஆடுகளை பற்றி இங்கே பேசுகிறாங்க. நித்திய ஜீவன், அவர்களை கெட்டு போவதில்லை. அவர்கள் கெட்டு போவதில்லைங்க. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்பலாம் கெட்டு போகிறது இல்லையாங்க, அழிஞ்சும் போகிறதில்ல. இப்போ உலகத்தில் பாவப்பட்ட உலகத்தில் நம்ம வாழறோம். நம்ம எங்கே போனாலும் வெளியே பாவம், லஸ்ட்டு, இவ்வளோ காரியங்கள் இருக்குதுங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ கேடுகெட்ட காரியங்கள் நடந்துனுக்குது. இந்த பாவப்பட்ட உலகத்தில் நம்ம கெட்டு போகிறது இல்லைங்களாங்க. அந்த பாவம் நம்மளை மேற்கொள்ளாது. அப்படி தான் நம்மளுக்கு நம்ம நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வாக்களிக்கிறாரு. நீங்கள் கெட்டு போக மாட்டீங்கன்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருவரும் என் கரத்துலேருந்து பறிச்சிக்க முடியாது அப்படின்றாருங்க. இந்த உலகத்தின் பிசாசுக்கு அதே யோசனை. கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைங்களை, பரலோகத்தின் பிள்ளைங்களை எப்படியாச்சும் பறிச்சுக்கலாம், பறிச்சவங்களை நரகத்துக்கு தள்ளிடலாம், பாவத்தில் விழ வைக்கலாம், இந்த உலகத்துலேயும் கொடூரமான காரியங்களை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப அவனுக்கு ஆசை. ஆனால் நம்ம நல்ல மேய்ப்பன் சொல்கிறார், வாக்கு கொடுக்குறாரு என்னன்னா, ஒருவரும் என்னுடைய கரத்துலேருந்து அவங்கள பறிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போது நம்ம நல்ல மேய்ப்பனுடைய கருத்து இருக்கிற நம்ம முழுதுமாக நம்பணும், நம்ம விசுவாசிக்கணும். கட்டாயம் என் மேய்ப்பன் சொன்னது போல் என் நித்திய ஜீவன் கிடைக்கும். என் மேய்ப்பன் சொன்னது போல் நான் கெட்டு போவதில்லை. என் மேய்ப்பன் சொன்னது போல் அவருடைய பலத்த கருத்துக்குள் நான் அடங்கி இருக்கிறேன்னு நம்ம நினைக்கும் போது கட்டாயம் நம்ம உலகத்தின் பாவங்களுக்கு மேற்கொள்ளலாம். எல்லா வகையான இச்சைகளுக்கு, லஸ்ட்டுகளுக்கு நம்ம மேற்கொண்டு அந்த பிசாசை அடித்து விரட்டலாம். நம்ம வாழ்க்கையில் இருந்து எப்போவுமே ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையும், ஒரு பரிசுத்தமுள்ள, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையும் வாழலாம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ராங்காக விசுவாசிக்கணும். இந்த யோவான் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வரப்போல் அந்த 3 காரியங்களை நித்திய ஜீவன் நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுப்பாரு. நம்ம ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அவருடைய கருத்துலேருந்து ஒருவரும் பறிச்சிக்க முடியாது. இந்த காரியங்களை ஸ்ட்ராங்காக விசுவாசிக்கும் போது கட்டாயம் நம்ம எல்லா காரியத்திலும் மேற்கொண்டு எல்லாம் இந்த உலகத்தை நம்ம ஜெயித்து வெற்றிகரமாக வாழலாம். இந்த உலகத்தில் ஒரு சாட்சியாகவும், உலகத்துக்கு உப்பாகவும் ஒளியாகவும் வாழலாம். தேங்க்யூ.